வணக்கம். ரொம்ப ஒரு வேதனையான சூழ்நிலையில் இந்த வீடியோ போடுறோம். நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம், போதை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு 2 நாளாக கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 50 உயிர்கள் பலியாயிருக்கு. இந்த கள்ளச்சாராயத்துக்கு மெத்தனால் கலந்த விஷ சாராயம்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் இது ரொம்ப மோசமான ஒரு கொடூரமான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப வருந்தத்தக்க வேதனையான ஒரு நிகழ்ச்சி. இது நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், போதை என்றைக்கு இருந்தாலும் ஆபத்தானது. அது சமுதாயத்தை பாதிக்குது. அதாவது பெரியவங்க குடிக்கிறத பார்த்தா அடுத்த தலைமுறை, சாதாரணமாக நீங்கள் வீட்டில் ஒரு சுத்தியில் எடுத்து தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க 1 வயசாக இருந்தாலும் சரி, 2 வயசாக இருந்தாலும் சரி, 3 வயசாக இருந்தாலும் சரி, அவங்க எதையாவது ஒன்று எடுத்து வச்சு தட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் சமுதாயத்திலையும் உண்டு. இதை தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில தலைவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க. குறிப்பாக EPS சொல்கிறாரு. புரோஹிபிஷன் மினிஸ்டர் பதவி விலகணும்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இது எதுவுமே செத்துப்போன உயிரை திரும்ப கொண்டு வர போகிறதில்ல. எடப்பாடி பேசுகிறது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. ஒரு பக்கம் திடீர்னு பொறுப்பு வந்துச்சான்னு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி காலத்துலேயும் கள்ளச்சாராயம் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, கள்ளச்சாராயம் வேறு, கள்ளச்சாராய சாவு வேறு. திடீர்னு சாவு ஏற்பட்டுறாது. ஏற்கனவே அதை குடித்து உடம்பு வீணாக போய் மோசமான கண்டிஷனில் இருக்கும் பொழுது கொஞ்சோண்டு தப்பானது சாப்பிட்டாலும் உயிர் போயிடுது. இதுதான் உண்மை. எடப்பாடி காலத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம பத்திரிக்கையிலேயே நான் எத்தனையோ எழுதிக்கிட்டு இருக்கேன், எவ்வளவோ எழுதிக்கிட்டு இருக்கேன், எங்கெங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாவுங்கிறது கொடூரமானது. அதே சமயம் இந்த கள்ளச்சாராயம் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால தானே என்றைக்காவது எப்பொழுதாவது சாவு ஏற்படுது. இந்த கள்ளச்சாராயத்தை முழுசாக ஒழிச்சிட்டா, உங்ககிட்ட நிறைய தடவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்தை வேறொரு விஷயத்தால் தான் மாற்ற முடியும். இதுதான் விஞ்ஞானமும் கூட. கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோதமான விஷயங்களை முழுமையாக நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே நிறைய பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்கோம், நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். பட் அதை தவிர இப்போ நம்ம போன வீடியோலேயும் சொல்லியிருந்தோம், நம்ம அரசியல் சிகரம் பத்திரிகையிலையும் எழுதியிருக்கோம். ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதை ஒரு ஊர்வலம் இல்லாட்டி ஏதாவது பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் மூலமாக அல்லது சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் மூலமாக ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம செஞ்சு பெரிய அளவில் மக்களை வேறு ஒரு நல்ல திசைக்கு மாற்றுறதுக்கு நம்ம மனிதநீதி கழகம் ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கு. இந்த கள்ளச்சாராய பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காணணும். முதலமைச்சர் ராஜினாமா செய்கிறதுனால இந்த உயிர்கள் திரும்ப வரப்போகிறதில்ல. கள்ளச்சாராயம் உடனே மறைஞ்சிட போகிறதில்ல. எடப்பாடி இருந்த காலத்தில் இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும். பட் ஒரு நாகரிகங்கிறது நம்ம பல விஷயங்களை சொல்லலை. அதனால் இதை வச்சு அரசியல் செய்யாதீங்க, தயவு செஞ்சு இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. இதுக்கு என்ன தீர்வோ அதற்கான வழிமுறைகளை நம்ம செய்யணும். நடைமுறை சாத்திய கூறுகளை பார்க்கணும். அதாவது குடிக்கிறவங்கிறது முதல்ல சந்தோஷத்துக்காக குடிக்கிறாங்க, அல்லது மீட்டிங், பார்ட்டி, ஜாலி, கல்யாணம், காட்சின்னு குடிக்கிறாங்க. அப்புறம் மனசு கஷ்டம், வேதனை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லிட்டு குடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த மனசு கஷ்டம், சந்தோஷம் எதுவுமே இல்லைனாலும், அப்படியெல்லாம் எந்த நிகழ்ச்சிகள் இல்லைனாலும், கல்யாணம் இல்லைனாலும், காட்சி இல்லைனாலும், அந்த போதைக்கு அடிமையாயிட்டவங்களால அதுலேருந்து விடுபடுறது கஷ்டம். அது மேலே மேலே மேலே. ஆனால் அவங்க அறிவு சொல்லுதை விட்டுலான்னு சொல்லும். ஆனால் அவங்களால விட முடியாது. ஏன்னா அதற்கு அடிமையாயிடுறாங்க. இதுக்கு மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அதற்கான குழுக்களை அமைக்கணும். அதற்கான தீர்வுகளை நம்ம உருவாக்கணும். போதை அல்லது மற்ற கெட்ட பழக்கங்கள் எதுவுமே அவங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைக்கு தீர்வாகாது. அது மேலே மேலே அதை வாழ்க்கை பிரச்சனையை மோசமாக்கத்தான் செய்யும். அதே சமயம் போதையிலேருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு நம்ம அவங்கள குறை சொல்லி, குற்றம் சொல்லி, அவங்கள தண்டிக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது. அதற்கு என்ன தீர்வோ அதை நம்ம கொடுக்கணும், அதை நம்ம செய்யணும், அதுக்கு நம்ம வழிகாட்டணும், உடனிருந்து வழி நடத்தணும். தொடர்ந்து வழக்கம் போல் மனிதநீதி கழகமும் நம்ம அரசியல் சிகரம் பத்திரிகையும் சேர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து நடத்த போகிறோம். இதற்கு எல்லாரும் கைகோர்த்து வந்தீங்கன்னா நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்போவுமே அடுத்த வீட்டில் பார்க்கும்போது அதை செய்தியாகவே பார்ப்பீங்க. அது நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு, உங்கள் வாரிசுகள்கிட்ட வரும்போது தான் அது உங்களுக்கு வேதனையாக தெரியும். தயவு செஞ்சு இப்பயாவது முழிச்சுக்குங்க. அடுத்த வீடு பற்றி எறியும் போது நீங்கள் முழிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் வீட்டை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம தனியார்கள் சேர்ந்தோ அல்லது இயக்கங்கள் சேர்ந்தோ அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சேர்ந்தோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை அப்பப்போ நடத்திக்கிட்டு இருக்கணும். நிகழ்ச்சிகள்னா உடலுக்கும் மனதுக்கும் பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை. உடலுக்கு பயிற்சி கொடுக்கலன்னா மனசு சரியாகாது, மனசுக்கு முறையான பயிற்சி கொடுக்கலன்னா
உடம்பு சரியாகாது. நம்மளுடைய கருத்துல உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் காரணம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மனசு தான். அப்ப அந்த மனசை பயன்படுத்தக்கூடிய மாதிரி பயிற்சிகளை நம்ம அரசியல் சிகரத்தில் போன இதிலேயே சொல்லியிருந்தோம். நம்ம மனிதநீதி கழக மீட்டிங்களோட போன தடவை சொல்லியிருந்தோம். பயிற்சின்னு கட்டாயப்படுத்தி கொடுத்தீங்கன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க, பெரியவங்களும் செய்ய மாட்டாங்க. அதை ஒரு விளையாட்டு முறையில், விழா முறையில், நிகழ்ச்சிகள் முறையில் நம்ம நடத்தணும். நடத்தி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமல் அவங்க உடலையும் மனதையும் இயக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க. இதுதான் இதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். ரெண்டாவது, இப்போ செல்ஃபோன் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாயிட்டு. இன்னைக்கு ஒரு எந்த இடத்துக்கு பார்த்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நடந்து போகும்போதும் ஃபோனை வச்சுக்கிட்டே போகிறாங்க. அதில் கூட எவ்வளோ விபத்துகள் வருது. அந்த விபத்துக்களை எல்லாம் விட மோசமான விஷயம் என்னன்னா, அவங்க மனசு கம்ப்ரஸ் ஆகிடுது இந்த ஃபோனை பார்த்து பார்த்து. இதற்கு நல்ல புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கலாம். நல்ல புத்தகம்னா உடனே பாடப்புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படின்னு சொன்னீங்கன்னா அது நடைமுறைக்கு சாத்தியமாகாது. ஒரு காலத்தில் காமிக்ஸ் புக் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஃபோனை பார்க்கும்பொழுது, வீடியோவை பார்க்கும்பொழுது நம்ம எழுத்து தொடர்பான விஷயங்கள் பூரா உங்களுக்கு இடது மூலையில பதியும். காட்சிகள் தொடர்பான விஷயங்கள் பூரா வலது மூலையில பதியும். இது சயின்ஸ், இது அறிவு மனம், இது புத்தி மனம். மனம் இங்க இருக்கு. நீங்க படிக்கும் பொழுது நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை படிக்கும்போது செரோட்டோனின் ஒன்று சுரக்கும். அது உங்களை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சிருக்கும், உங்களை அடிமைப்படுத்தாது. காட்சிகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு வீடியோக்கள் பார்க்குறீங்க, இல்லை செல்ஃபோன் பார்க்குறீங்கும்போது காட்சிகள் மூலமாக பார்க்கும்பொழுது அது வலது பக்க மூலையில் அதிகம் பயன்படுத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா டோப்பமைன் சுரக்கும். டோப்பமைன் சுரக்கிறது நல்லது. டோப்பமைன் சுரக்கிறது உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது. ஆனால் அது அடிமைப்படுத்தக்கூடியது. நீங்கள் செல்ஃபோனை பார்த்து பழகிட்டே இருந்துக்கிட்டிங்கன்னா பொழுது விடிஞ்சு எந்திரிச்ச உடனே ராத்திரி இடையில முழிச்சாலும் சரி, நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குற மாதிரி வரும், வீடியோ எடுத்து பார்க்குற மாதிரி வரும். அது டோப்பமைனை சுரக்கும், அதை அடிமைப்படுத்தக்கூடியது. படிக்கக்கூடிய விஷயங்கள் செரோட்டோனின்ற ஒரு விஷயத்தை சுரக்கும், அது அடிமைப்படுத்தாது. அதுவும் மனதை தெளிவாக வச்சுக்கக்கூடிய, மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதற்கான நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ஏற்கனவே நம்ம நடத்திட்டு இருக்கோம். கொரோனா டயத்தில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து நடத்த முடியல. திரும்ப நம்ம அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அங்கங்கே விழாக்களை, திருவிழாக்களை இப்போ ஆன்லைன் வசதியும் இருக்குது, நடத்த போகிறோம். இதற்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்மளுடைய மாஸ்டர் தர்பார் டிவி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்குறோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, குறை சொல்றதோ தப்பு நடந்துச்சுன்னு சொல்றது எல்லாராலையும் சொல்ல முடியும். யார் வேணாலும் சொல்லலாம், எல்லாராலையும் சொல்ல முடியும். அதை தீர்வு சொல்லணும். தீர்வு சொல்றது கூட ஈஸி. ஆனால் தீர்வுக்கு வழிகாட்டணும், உடனிருந்து வழி நடத்தணும். அதை நம்ம மனிதநீதி கழகம் செய்யும். மனிதநீதி கழகத்திலையும் உறுப்பினர் ஆகுங்க. நம்ம அரசியல் சிகரம் பத்திரிகைக்கு தயவு செஞ்சு எல்லாரும் சந்தா செலுத்துங்க. நம்ம மனிதநீதி கழகமும் நம்ம அரசியல் சிகரம் பத்திரிகைக்கும் இந்த உங்களுடைய மாஸ்டர் எம்ஜிஆரும் எப்பவுமே உங்களுக்கு வழிகாட்டுறோம். எந்த பிரச்சனைகளுக்கும் பிரச்சனைகளில் கவனத்தை செலுத்துற, தீர்வுகளில் கவனத்தை செலுத்துறதை தான் நம்ம சொல்கிறோம், வழிகாட்டுறோம், உடனிருந்து வழி நடத்துகிறோம். என்னால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ, நம்ம சக்திகளுக்கும் அப்பாற்பட்டு எந்த அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து செய்வோம். உங்களுடைய நல்ல ஆதரவை வரவேற்கிறோம். வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.